ஆப்கி அதாலத்ல ராமர் கதை சொல்கிற முராரி பாபு மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு, இவர்கிட்ட டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. ராமர் கதை சொல்லும் போது முராரி பாபு உங்ககிட்ட என்ன சொல்லுவாருன்னா, கங்கை மாதிரி மனசை நிர்மலமா வச்சிருக்கணும், புனிதமா வச்சுக்கணும், சுத்தமா வச்சிருக்கணும்னு. கங்கையில அழுக்கு தூக்கி போடுறதுன்றது குற்றம், மிகப்பெரிய பாவம். ஏன்னா இத சிவன் தன்னுடைய தலைக்கு மேல தூக்கி வச்சிருக்காரு. ஆனா இந்த நதியோரத்துல கதை நடக்கும்போது அதுல மக்கள் நிறைய குப்பையை தூக்கி போடுவாங்க. பாருங்க, எங்க என்னோட கதை நடக்குதோ அங்க நான் மக்கள் கிட்ட, அங்க வசிக்கிறவங்க கிட்டையும் மனப்பூர்வமான அழுக்கு பண்ண வேணான்னு சொல்லுவேன். ஏன்னா கங்கா என்னோட பார்வையில உள்ளுக்குள்ள அது புனிதமானதுதான், அதை யாராலையும் மறுக்கவே முடியாது, சரியா? ஆனா வெளியில சுற்றுச்சூழல் சரியே இல்ல. அதனால அதற்காக நான் அடிக்கடி மனப்பூர்வமா எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். இப்படி நடக்க கூடாதுன்னு. இந்த விஷயத்துல நான் எப்பவும் எச்சரிக்கையா இருப்பேன். நீங்க எப்பவும் சொல்றீங்க ஜாதி பேதம்லாம் இருக்கக்கூடாதுன்னு, ஜாதி பத்தி எல்லாம் பேசக்கூடாதுன்னு. ஒரு சில தடவைகள் நீங்க ஹரிஜன்ஸ கூட கூப்பிடுவீங்க, சில முறை பழங்குடியினர் வீட்டுக்கு போய் கூட சாப்பிடுவீங்க. ஆனா இது ஜாதிய பகிர்ற மாதிரி தானே? ஷர்வம் கலூம் இதோம் பிரம்மா, இது உபநிஷம் சூத்திரம். ஆனா துளசி இதை ஹிந்தியில மொழி மாற்றம் பண்ணினது ஸ்ரீராமர் எல்லா இடத்துலயும் இருப்பாருன்னு மனப்பூர்வமா வேண்டிக்குங்க. அப்புறம் எந்த சாப்பாட்டை நான் சாப்பிடுறேனோ அதை பாடுறனோ அந்த ராமரே சுயமா இதை இப்படி சொன்னாரு. அந்த சபரியும் சொன்னாரு, நான் கீழ் ஜாதி, நான் ஒரு தாழ்ந்த ஜாதின்னு சொன்னப்போ அப்ப ராமர் என்ன சொன்னாருன்னா, ஜாதி மதம் குலம் பேதம் எதுவும் பெருசு இல்லைன்னு. சபரி, நான் ஜாதி மதம் குலம் எதுவுமே பார்க்க மாட்டேன்னு, நான் உள்ள இருக்கிற பக்தியை தான் பார்ப்பேன்னு. அதனாலதான் நான் எல்லார்கிட்டையும் ரொம்ப சகஜமா பழகுறேன். நான் ஜாதி மதம் பேதமின்றி பழகுறேன். அவங்கள நான் தள்ளி வைக்க விரும்பவே இல்லை. அதனால நான் அவங்கள இந்த கண்ணோட்டத்துல பார்த்து நான் அவங்க கிட்ட போவேன். இப்பெல்லாம் ஹனுமானோட ஜாதியை கூட என்னன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? யோகி ஆதித்யநாத் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹனுமான் அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட குடியிலேருந்து வந்தவர்னு. பாருங்க, இந்த யோகி ஆதித்யநாத்தை நான் ரொம்ப மதிக்கிறேன். அவரு ரொம்ப பெரியவரு. ஆனா எந்த சந்தர்ப்பத்துல சொன்னாரோ அவரு, அத மக்கள் எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. ஹனுமான் வந்து இஸ்லாம் மதத்தோட சேர்ந்ததுன்னு சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சுலைமான்ற பேரு ஹனுமான். நான் இதை எப்பயுமே வரவேற்கிறேன். அப்ப அவங்களும் ஹனுமான் படத்தை வச்சுக்கிட்டு ஹனுமான் சாலிசா வீட்லயே படிக்கட்டும். உண்மையிலேயே ஹனுமான் ரகுமானா மாறிடுவாரு. நான் இதை தான் விரும்புறேன். சில பேரு ஹனுமான ஜெயின்னு சொன்னாங்க. நியூஸ் பேப்பர்ல கூட இது வந்திருக்கு. இந்த மாதிரி ஹனுமான எல்லாருமே ஏத்துக்கணும். ஏன்னா வாயுவை எல்லாருமே ஏத்துக்கிட்டு ஆகணும். பவனை உயிரோட இருக்கணும்னா பவனை ஏத்துக்கிட்டே ஆகணும். அப்புறம் ஹனுமான் பவன் புத்திரன். காற்றில்ல, ஹிந்து இல்ல, முஸ்லீமும் இல்ல, சத்திரியன் கூட கிடையாது, அப்புறம் பிராமணனும் இங்கே இல்ல. பவனுக்கு ஜாதி கிடையாது. 5 தத்துவங்களும் ஜாதி கிடையாது. நீர், காற்று, பூமி, ஆகாயம், தீ, இதுக்கு எந்த ஜாதியும் கிடையாது. யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அது அவங்களோட பொறுப்பு தான். அதுல மாற்று கருத்து. அரசியல்வாதிங்க சில விஷயங்களை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லுவாங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டி தலைவர் அதுல் குமார் அஞ்சான் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அனுமான் சிவப்பா உள்ளவர், அதனால அவர் எங்க கட்சியை சேர்ந்தவர் தான். அவர் சிவப்பா இருக்கிறதுனால அவர் கம்யூனிஸ்ட் ஆயிட்டாரா? இங்க பாருங்க, அரசியல்ல என்ன நடக்கும்னா, சாம பேத தண்ட, சாமதான தண்ட பேத, இது அரசியல் உலகத்தோட மிகப்பெரிய சூத்திரம் தான் சொல்லணும். நான் ராஜபீடத்தை சேர்ந்தவன் இல்ல, வியாச பீடத்தை சேர்ந்தவன். எங்களுக்கு சாம் முக்கியம் இல்ல, சோம் தான் முக்கியம். சோம்னா சந்திரன்னு சொல்லுவோம். எங்களோட வியாச பீடத்துல தண்ட முக்கியம் இல்ல, தண்ட புனிதமாக்குறது தான் முக்கியம். எப்படின்னா ரிஷி முனிவர்கள் தண்டக்காட புனிதமாக்குனாங்க. வியாச பீடத்துல தாம் இருக்காதாங்க. அங்க மடியை ஏந்தி நிப்பாங்க, எல்லாரையும் ஏத்துக்குவாங்க. வியாச பீடத்துல அங்க ஒரு பேதம் இருக்காது, அங்க வேதம்தான் இருக்கும். அதனால ராஜபீடம் வியாசபீடம் அதோட 2 யோசனைகளும் வேற. அதனால அரசியல்ல யார் வேணாலும் எது வேணாலும் பேசுவாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ஹனுமான் யாரு? ஹனுமான் தான், பவன் புத்திரன். அப்ப அனுமனுக்கு ஏதாவது ஒரு ஜாதி இல்ல. ஒருவேளை நீங்க அவரை இதுக்குள்ள கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா, அப்ப அவர் எத்தனையோ தடவை பிராமண வேஷம் போட்டிருக்காரு. ராமபக்த ஹனுமான் ஒரு பிப்ர ரூபம் கொண்டவர், பிராமண வேஷம் போட்டாரு. துளசிதாஸ் ஜி என்ன சொல்லுவாருன்னா, அவரு சண்டை போடும் போது அவரு ராமர் தூதர், ராஜபுத் சத்திரியர், அவர் அவ்வளோ அழகா சண்டை போடுவாரு.
அவருக்குள்ள ராஜ்புத் வந்துருவாங்க. ராஜ்புத் மாதிரியே இருப்பாரு. அவர்தான் ராமரை ஒவ்வொரு ஜென்மத்துக்கும் கடமைப்பட வச்சிட்டாரு. இந்த மாதிரி யாரால இருக்க முடியும் சொல்லுங்க? அவர் ஒரு வைஷ்யர், அப்புறம் சேவகர் ரூபத்துல இருக்கும்போது அவர் ஒரு தாசன். அதனால அவரு எதிலையுமே கிடையாது. எல்லாம் நிறைஞ்சவரு, எல்லாருக்குமே சொந்தமானவர். ஆனா நீங்க ஏதோ ஒரு இடத்துல சொல்லிருக்கீங்க அனுமன் ஒரு விஞ்ஞானின்னு. கண்டிப்பா தூய விஞ்ஞானி. ஹனுமான் தூய விஞ்ஞானி தான், நோ டவுட். ஏன்னா செய்தியை தேடுற பொறுப்பை ஹனுமான்கிட்ட ஒப்படைச்சாங்க. ஹனுமானோட பலசாலிங்க புத்திசாலிங்க ராமங்கிட்ட இருந்தாங்க. ஆனா ஹனுமான தான் தேர்ந்தெடுத்தாங்க. ஏன்னா ஆற்றல் உள்ள இடத்த ஒரு விஞ்ஞானியால தான் தேட முடியும். அதனாலதான் ஹனுமான் ஒரு விஞ்ஞானி. அப்புறம் வால்மீகி கூட விஞ்ஞானி தான். அதனால சீதாமாவை எங்க வச்சிருக்கணும்னு வால்மீகி தான் முடிவு பண்ணாரு. அந்த மாதிரி ஒரு ஆற்றலை ஒரு விஞ்ஞானியால தான் சமாளிக்க முடியும். ஹனுமான் ஒரு விஞ்ஞானி தான். அனுமனை பத்தி ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. ஆனா இது பெரிய கான்ட்ரவர்சி ஆக்காம இதை இப்படியே முடிச்சுக்கலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் அனுமன் எல்லாருக்கும் சொந்தம். கண்டிப்பா கண்டிப்பா.